ஜெபராஜ் பத்தின விஷயத்தை முகநூல்ல பதிவிட்டுன்னு சொல்றீங்க. கிறிஸ்தவ மதங்களுக்கு எதிராகவும் போதர்களுக்கு எதிராகவும் செயல்படான்னு சொன்னீங்க. இவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான நிறைய மத போதகர்கள் சாமி சாத்தான விரட்டுற முடிவளர் இப்படின்னு சொல்லி நிறைய பேரெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்க குறிப்பா ஜான் ஜெபராஜ் மீது முகநூல்ல நீங்க பதிவிடுறதுக்கு என்ன காரணம்? நீங்க குறிப்பா ஜான் ஜெபராஜ் மீது முகநூல்ல நீங்க பதிவிடுறதுக்கு என்ன காரணம்? ஜான் ஜெபராஜ் மீது மட்டுமல்ல, இது போன்ற தவறுகளில் ஈடுபடுகிற அதாவது தவறான பிரச்சாரங்களை பண்ணுகிற நிறைய ஊழியக்காரங்களை பத்தி எழுதியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, பால் தினகரனை பத்தி, பால் தினகரனுடைய காருண்யா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக நான் போராடாத போராட்டம் இல்லை, அவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்கிறேன். அவங்கள பத்தி நிறைய எழுதியிருக்கிறேன். இன்னும் இது மாதிரி தவறு செய்கிற போதவர்களை பத்தி எல்லாம் நிறைய விழிப்புணர்வு பதிவுகள் நிறைய எழுதியிருக்கிறேன். இவருக்கு மட்டும் எழுதப்பட்டதில்லை. இன்னும் சொல்றேன், ஜக்கி வாசுதேவ குறித்து கடுமையான பதிவுகள் எல்லாம் பதிவிட்டு இருக்கிறேன். 2015 ஆண்டு அவர் மேல ஆலாந்துறை காவல் நிலையத்தில் குற்ற எண் 1/2015 செக்ஷன் 420 அவர் மேல ஒரு முதல் தகவல் அறிக்கை ஜக்கி வாசுதேவன் மேல பதிவுப்பட்டது. அது ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி கொடுத்த புகார். அது அன்னைக்கே அந்த தொகையை முழுவதையும் செட்டில் பண்ணி, அந்த அம்மாவுக்கு செட்டில் பண்ணி அந்த பிரச்சனையை முடிச்சாங்க. இப்படி ஜான் ஜெபராஜ் மட்டுமல்ல, அது எந்த ஜாதிக்கார போதகராக இருந்தாலும் சரி, நான் அதுக்கு எதிராக போராடி இருக்கேன். அடுத்த மதத்து சாமியார்களை பத்தி எழுத மாட்டேன், அது தவறா போயிடும். அதனால என் மதத்தை தான் முதல்ல சீர்படுத்தணும். இங்க மத போதனை பண்றேன்னு சொல்லிட்டு மக்களை மூலச்செலவு செய்து அவங்களுடைய சொத்துக்களை பணங்களை பறிக்கிறதுல குறியா இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேர் பத்தியும் நான் முகநூல்ல பதிவு பண்ணிருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். இப்ப நீங்க கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்தது எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க? ஜான் ஜெபராஜுக்கும் எனக்கும் உள்ள இதுதான் சொல்லியிருந்தேன். ஜான் ஜெபராஜையோ அவருடைய மனைவியையோ அவருடைய மாமனாரையோ அவருடைய உறவினர்களையோ இந்த நிமிடம் வரை நான் பார்த்ததில்லை. அதே போல அவருக்கு ரைவல் யாரு, போட்டியாளர் யாரு? எட்வின் ரூசோ. எட்வின் ரூசோ ஒரு வகையில எனக்கு எங்க சொந்த கிராமத்துக்காரரு, ஒரு வகையில தூரத்து சொந்தக்காரரு எனக்கு. ஆனாலும் அப்படி இருக்கப்பட்ட பட்சத்திலையும் வாழ்க்கையில மொத்தத்துல அவரையும் அவங்க அப்பா அரசபல்ல விட்டு இருக்காரு, 2 பேரையும் மொத்தத்துல 3 தடவை தான் பார்த்திருப்பேன். தொலைபேசியிலையும் எங்களுக்குள்ள தொடர்பு கிடையாது. அவ்வளவு அவங்களுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்போ நல்ல இதோ இல்லை. அப்படி இருக்கும்போது எட்வின் ரூசோவுக்கு என்கிட்ட வழக்குக்கு வரல, ஜான் ஜெபராஜ் குரூப்பும் எனக்கு வழக்குக்கு வரல. அவங்க 2 பேரும் யாரையோ வச்சு என்னமோ பண்ணிக்கிறாங்க, எப்படியோ மோதிக்கிறாங்க, வழக்கு போடுறாங்க, என்னமோ நடந்திருக்கலாம். அது எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு தெரியாது. எனக்கு மற்றவர்கள் சொன்ன தகவலை வச்சு நான் உறுதிப்படுத்திக்கிட்டு முகநூல்ல பதிவு பண்ணிருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா சத்யன் பிரபுன்னு ஒருத்தர் எம்ஜிஆர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல யூடியூப் சேனல்ல பேசுறாரு. ஜான் ஜெபராஜ் குடும்ப பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த அரசன் டவர்ல இருந்த ஜான் ஜெபராஜ் நடத்திட்டு வந்த இந்த சபையை காலி பண்ணது சாக்ரட்டிஸ், ஜேடி சாக்ரட்டிஸ்ங்கிற ஒரு வக்கீல், இன்னொன்னு சந்தோஷ் வில்லியம்ங்கிற ஒரு வக்கீல் சொல்றாரு. அந்த சந்தோஷ் வில்லியம்ங்கிற வக்கீல் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் டைரக்ட்ல தேடி பார்த்தேன், சந்தோஷ் வில்லியம்ங்கிற பேர்ல எந்த ஒரு வழக்கறிஞரும் இருக்காது தெரியல. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த எல்லாம் கடிச்சு காலி பண்ணோம், அதுல யாரோ ஒரு பொம்பளையை கடத்தணும், இதெல்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எந்தெந்த கிறிஸ்தவ சபைகள்ல இது மாதிரி பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் மூக்க நுழைச்சு காசு பார்க்கறதா எங்களுடைய வேலைன்னு சொல்லியிருந்தாரு. இது தவறான ஒரு இது ஜான் ஜெபராஜுக்கு ஒரு கும்பல் ஆதரவான ஒரு முரட்டு முட்டாள் கும்பல் இருக்குது. அந்த முரட்டு முட்டாள் கும்பல் எனக்கு எதிராக வன்மத்தோட பாக்குறாங்க. எனக்கு சம்பந்தம் இல்லாததுல நான் ஜான் ஜெபராஜுக்கு எதிராக செயல்பட்டேன்னு ஒரு தவறான ஒரு இதை கிரியேட் பண்ணி அந்த முட்டா இதுக்காக ஒரு பெரிய லாபி ஜான் ஜெபராஜுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்குது. அதாவது இது ஒரு மத வியாபாரம். ஜான் ஜெபராஜ் செய்யறது ஒரு மத வியாபாரம், அதுல கள்ளத்தனமான வியாபாரம். இந்த கள்ளத்தனமான வியாபாரத்தை தமிழ்நாடு பூரா, இந்தியா முழுசும், உலகம் பூரா இதே மாதிரி போதகர்கள்ங்கிற போர்வையில பலர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அலுவலகமே கார்பரேட் லெவல்ல இருக்கும்.
அவங்களுடைய சபைகளே கார்ப்பரேட் மாதிரி இருக்கும். அப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. கோடி கோடியா மக்களை வஞ்சித்து மக்களை ஏமாற்றி, இவன்லாம் தெருவில் கடலை வண்டியை வச்சுட்டு போவான், அவனையும் ஏமாத்தி அவன்கிட்டையும் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்த இவங்களுடைய வியாபாரம்லாம் பாதிக்கப்பட்டுருமோ, அதனால ஜான் ஜெபராஜ் புனிதராக்கணுங்கிற முயற்சியில கோடிக்கணக்கான பணங்களை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்படி பல மீடியாக்களை விலக்கி வாங்கி அவங்க பிரச்சாரம் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாகவும் ஜான் ஜெபராஜோட மனைவிக்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்குள்ள இருந்தா பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாத என்ன அதுல இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இது இதனால எனக்கு எதிராக ஒரு வன்முறை தூண்டப்பட்டதா நான் உணர்ந்தேன். அதனால எனக்கு பாதுகாப்பு வேண்டியும், இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியும் காவல் ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறேன். காவல் ஆணையத்தில் புகார் கொடுத்தன்னு அவரு உங்களுடைய புகாரை ஏற்றுக்கொண்டாரா அல்லது உங்ககிட்ட என்ன பதில் சொன்னார்? விசாரிச்சாரு, கனிவோட விசாரிச்சாரு. என்னுடைய புகாரை ஏற்றுக்கிட்டு உரிய அதிகாரிகளை விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கு உடனடியா நேற்று இரவே நான் இருக்கிற என்னுடைய பகுதியான ரத்தினபுரி காவல் நிலையத்தில் அழைச்சிருக்காங்க. நான் இன்னும் அவங்கள போய் சந்திக்கணும். இது சம்பந்தமா உங்களுடைய இயக்கத்தின் சார்பாகவும் உங்களுடைய தோழமை இயக்கங்கள் சார்பாக கூட்டான நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இவர்கள் மீது, இந்த மாதிரியான நபர்கள் மீது கூட்டான நடவடிக்கை, ஒரு ஆர்ப்பாட்டங்களோ அல்லது மொத்தமா வழக்கு நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அதாவது என்னை சம்பந்தப்படுத்திருக்காவிட்டால் முகநூல் பக்கத்துல விமர்சனம் எழுதுவோம். அதுவும் நான் எழுதி முடிச்சுட்டேன். இதுக்கு பிறகு இந்த பாலியல் குற்றச்சாட்டுல உள்ளது நான் இன்னை வரைக்கும் கூட அந்த எஃப்ஐஆர் காப்பி என்னன்னு பாக்குறதுக்கு நான் இதுல யார் எந்தெந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அது சம்பந்தப்படாம இருப்பேன். ஆனா என்ன குறித்தும் ஒரு மோசமான விமர்சனம் வச்சதுனால அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன். இந்த சமயத்துல ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் அளவுக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் எனக்கு இதை பெருசாக்குறதுக்கு எனக்கு உண்மையிலே விருப்பம் இல்லை. ஆனால் ஜான் ஜெபராஜுக்கு நல்லது செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு சில கத்துக்குட்டிகள், சில விவரம் தெரியாதவங்க, நாங்க தான் என்னமோ கிறிஸ்தவத்தையே காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி பிரபகண்டா பண்ணிக்கிட்டு பணம் வசூல் பண்ணி சாப்பிடுறதுக்காக ஒரு கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுன்னா அது அநீதியானது. காவல்துறை ஒரு வழக்கு போட்டிருக்குது. அதுவும் இது மாதிரி விஷயத்துல, இது மாதிரி ஒரு பிரபலமான ஒரு நபர் மீது வழக்கு போடும்போது காவல்துறை மிகுந்த கவனத்தோடு செயல்படும். அதுலயும் நம்ம காவல் ஆணையாளர், கோயம்புத்தூர் காவல் ஆணையர், அவர் ரொம்ப ரொம்ப தெளிவா ஷார்ப்பா வேலை செய்வார். தப்பானதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி இந்த வழக்க கையாளுறது கணேசன்கிற உதவி ஆணையாளர், அவர் ரொம்ப கரெக்டானவர். தப்பானதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். பொய் வழக்கு போறதுக்கோ யாருடைய இன்ஃபுளுன்ஸுக்கோ அவரும் அடிபணியாதவர். இப்படிப்பட்ட நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமிய இன் கேமரா ப்ரொசீடிங்ல நீதிபதி விசாரிப்பார். நீதிபதி எல்லாம் விசாரிச்சுட்டாங்க. அதுல அந்த பிள்ளை என்ன சாட்சியம் கொடுக்குதோ அதுதான். நீதிபதியுமா மிரட்டிடுவாரு. நீதிபதியுமா மிரட்டி பொய் சாட்சி சொல்ல வைப்பாரு அந்த பிள்ளைய? இல்ல இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் விசாரிச்சதுக்கு பிறகு தான் கைது நடவடிக்கைக்கு போறாங்க. அப்போ வழக்குல முகாந்திரம் இருக்கும்போது இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்றாங்களே, போலீஸ் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களா? பொய் வழக்குன்னா போலீஸா பொய் வழக்கு போட்டு ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணணும். அதை சட்டப்படி பண்ணிருக்கிறாங்க. விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறதுல முகாந்திரம் இருக்கா தெரிய வருது. அதனால கைது பண்றாங்க. நேற்று இரவு இவங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு பிறகு நேற்று இரவு ஒருத்தர் உடன் குற்றவாளி ஒருத்தர், உடன் எதிரி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா என்ன போலீஸ் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும்? போலீஸா போய் வழக்கு போட்டுச்சு இல்லையே, புகாரின் அடிப்படையில் விசாரிச்சு போட்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைய கத்துக்கூட்டித்தனமா அது எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம சிலர் இதை பெருசாக்கி சின்ன பிரச்சனைய அவங்களே பூதாகரமாக்கி அவங்களே அந்த புதமொழிகளை சிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல் தெரியாதவங்க, சட்டம் தெரியாதவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்காதுன்னு நான் நம்புறேன். அப்படி அனுமதி கொடுக்கப்பட்டால் நான் மகளிர் அமைப்புகளையும் சரி சமூக ஆர்வலர்களையும் திரட்டி அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துற அதே இடத்துல
எங்களுடைய கேள்விகளை முன்வைப்போம். பாதிக்கப்பட்ட ஜான் ஜெபராஜுடைய மனைவிக்கு அந்த குழந்தைகளுக்கும் ஆதரவா எங்களுடைய இயக்கம் இன்னும் போராடும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.